Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Pot to Plates Kitchen. நான் உங்க கிறிஸ்டி. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். கேழ்வரகு இனிப்பு புட்டு. ரொம்ப அருமையா இருக்கும். இந்த புட்டு வந்து நல்லா சாஃப்ட்டா, கட்டிகள் இல்லாம உதிரி உதிரியா எப்படி பண்றது அப்படிங்கறத நான் இன்னைக்கு உங்களோட இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு போட்டுக்கோங்க. இது வந்து ரெடிமேட் மாவு தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்க்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு கிண்ணமோ ஒரு கப்போ எடுத்துக்கோங்க. அதிலே வந்து எல்லாமே அளந்து போட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து முதல்ல தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்வீட் புட்டு செஞ்சாலுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கலந்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஒரே நேரமாக ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஒரு வாட்டியும் தண்ணி தெளித்து அந்த மாவை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவு அப்படியே கட்டி கட்டியாக உருண்டு வரும். அதை உடச்சி விட்டு திரும்ப நல்லா அதை உதுத்து விட்டுருங்க. அது நல்லா உதிர்ந்ததுக்கு அப்புறமா திரும்ப தண்ணி தெளிங்க. இந்த மாதிரி திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை வந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மாவு ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. நான் வந்து மாவு அளந்த கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இப்போ இந்த மாவை நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து அழகாக இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்க வரணும். திரும்ப நீங்கள் உதுத்து விடும்போது அது அழகாக உதிர்ந்து பழைய நிலைமைக்கு நல்லா உதிரியாக வந்துடணும். இப்படி தான் வந்து உங்களுக்கு மாவு வந்து இருக்கணும். இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து வாழை இலை போட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கேழ்வரகு மாவை வச்சு நான் வந்து இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். நீங்கள் வந்து இட்லி துணி இருந்துச்சுன்னா அதில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். மாவை வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம், லைட்டாக மட்டும் அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் வந்து இதை அப்படியே ஆவியில் வேக விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கோங்க. இதே மாவை வந்து நீங்கள் புட்டு குழலில் போட்டு கொழா புட்டு மாதிரியும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து செக் பண்ணலாம். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்லா உள்ளே வர எல்லா மாவுமே வெந்திருக்கு. இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த வெந்த மாவை கொஞ்சமாக எடுத்துட்டு இப்படி கையில் வச்சு உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு உருட்ட வரணும், நல்லா உருண்டு வரணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வேக வச்ச இந்த கேழ்வரகு மாவை ஒரு தடவை நம்ம இந்த ஜல்லடையில் போட்டு கொஞ்சம் லைட்டாக சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஜல்லடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய கண் இருக்கிற ஜல்லடை இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாவை போட்டு நம்ம சலிச்சுக்கலாம். எதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மாவை வேக வச்சதுக்கப்புறமா அந்த மாவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாக ஆயிருக்கும். அதை நம்ம ஒரு தடவை இந்த ஜல்லடையில் போட்டு சலிச்சு எடுக்கும்போது கட்டியே இல்லாமல் நம்மளோட புட்டு நல்லா உதிரியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக புட்டு சூடு ஆறுனதும் நீங்கள் வந்து ஜல்லடையில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைனா கரண்டி இல்லைனா உங்கள் கையால் கூட இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நல்லா வந்து இதை சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து சலிச்சிட்டேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம இனிப்புக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவளந்த கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. கூடவே வந்து தேங்காய் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த கேழ்வரகு மாவோட நெய்யை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். அடுத்ததாக வந்து இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரையில் ஒரு 3 ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட போட்டுக்கலாம். தனியாக நீங்கள் ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட நீங்கள் இதோட டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வேர்க்கடலை பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளோட புட்டு வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி நம்மளோட சேனலில் கேழ்வரகு வச்சு நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அதுக்கான லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான கேழ்வரகு புட்டு ரெடி ஆயிடுச்சு.
இந்த ஹெல்தியான கேழ்வரகு புட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது கூடவே வாழைப்பழம், பச்சைப்பயிறு இதெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.